வட்டக்கடி, அதாவது தீனியா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது மிகவும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தோல் சம்பந்தமான நோய். எங்கட நாட்டிலயும் இப்ப வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இது ட்ரீட் பண்ண இயலாத அளவுக்கு சில பேஷண்ட் எல்லாம் மாறி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த வட்டக்கடி என்று சொல்ற நேரமே உங்களுக்கு விளங்கும். இது வட்ட வட்டமாக வரும். அதாவது இதுல நான் மேல காட்டிருக்கிற மாதிரி ஒரு கோடு மாதிரி அதில பார்டர் இருக்கும் சிவப்பு கலர்ல. உள்ளுக்கு வந்து சில நேரம் சிவப்பாக இருக்கலாம் அல்லது தோல் நார்மலான கலர்லயே தோல் இருக்கலாம். ஸோ இது அரையாப்புல, அடுத்தது இந்த கைக்கு கீழ, எங்கட ஆர்ம்ஸுக்கு கீழ அப்படியான இடங்கள்ல வேர்வை கூடுதலாக தங்கி நிற்கக்கூடிய இடங்கள்ல வந்து வரும். இது ஃபங்கஸ்னால ஏற்படுறதால நாங்க ஆன்டி ஃபங்கல் மெடிசின்கள் வந்து குடுத்து தான் இத ட்ரீட் பண்ணுவோம். இது ஆரம்பத்தில சின்னதா இருந்துச்சுன்னு சொன்னா, பூசக்கூடிய கிரீம்கள பாவிச்சு சரியான முறையில சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இத சரிப்படுத்திடலாம். இது கடுமையா பரவிச்சுன்னு சொன்னா, இதுக்கு குடிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. அந்த டெர்பினெஃபின், இக்டகனசோல், குளுசிஃபெல்வின் சொல்லி மருந்துகள் இருக்குது, டேப்லெட்டுகள். அந்த டேப்லெட்ல வந்து டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அநேகமான ஆட்கள் வந்து இந்த பிரச்சனை, இந்த ரேஷ் வந்த உடனே அந்த டாக்டர்ட்ட காட்டி அவங்க இது பண்ணாம, ஃபார்மசில போய் இதுக்கு மருந்து வந்து எடுத்து பாவிக்கிறாங்க. ஸோ எங்கட நாட்டுகள் எல்லாம் எஸ்பெஷலா எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்ல. எந்த ஒரு மருந்தையும் ஃபார்மசிலேயே அவங்க எடுத்துக்கொள்ளலாம். டாக்டர்ஸ்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலேயே எடுத்துக்கொள்ளலாம், துரதிர்ஷ்டவசமாக. ஸோ நான் இங்க இருக்கிற இந்த நாட்டில எல்லாம் வந்து சில மருந்துகள், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெராய்டு மருந்துகள், குளோபிட்டசோல், மொமெண்டசோன், பீட்டமெதசோன் சொன்ன அந்த மருந்துகள், அப்படியான கிரீம்கள் எல்லாம் வந்து இங்க ஈவன் ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ் வந்து எழுத இயலாது. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் மட்டும்தான் எழுதலாம் அப்படியான மருந்துகள். ஸோ ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ் டாக்டர்ஸ் எழுதுறேன்னு சொன்னா, அதுக்கு ஸ்பெஷலான ஃபார்ம்கள் ஃபில் பண்ணி தான் இந்த மருந்துகளை வந்து இங்க எழுத வேண்டியிருக்கும். அப்ப எங்கட நாட்டுகள் எல்லாம் வந்து இந்த வட்டக்கடிக்கு ஆரம்பத்திலேயே இந்த ஸ்டெராய்டு உள்ள மருந்துகளை பாவிக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த இந்த கடி ஒரு வகையான ஒரு போலியாக ஒரு ட்ரீட்மெண்ட்ட பெற்றுக்கொண்டு, அந்த கடி குறைஞ்ச மாதிரி ஒரு குறுகிய காலத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப கொடுக்கும். ஆனா உண்மையா என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த இன்ஃபெக்ஷன வந்து உண்மையா அந்த மருந்துகள் வந்து கண்ட்ரோல் பண்ணல. அந்த ஸ்டெராய்டு மருந்துகள் அத ஒரு மாஸ்க் பண்ணுது. மாஸ்க் பண்ணி போட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த கடி வந்து வேற வகையா மாறி சின்னனா உருவாகினது வந்து நிறைய இடத்துல வந்து அது பரவும். ஸோ வட்டக்கடின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வந்துன்னு சொன்னா, உங்களுக்கு காட்ட இயலாத இடங்கள்ல இருந்தேன்னு சொன்னாலும், அத ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ சரி எடுத்து, ஆரம்பத்திலேயே டாக்டர்ட்ட காட்டி, இது வட்டக்கடியா இல்லாட்டி வேற கடியான்னு சொல்லி, அதுக்குரிய சிட்டியான மருந்துகள வந்து பாவிச்சா, சின்னதா இருக்கிற நேரமே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ட நாங்க செஞ்சு கொள்ளலாம். என்று சொன்னா, இதுக்கு ஆன்டி ஃபங்கல் மெடிசின் தான் எடுக்கணும். அப்ப இது பெருசா பரவினத்துக்கு பிறகு நாங்க மருந்துகள் குடிக்க வேண்டி வரும். அந்த மாரி குடிக்கிறதால அதுல பக்க விளைவுகள் அப்படியெல்லாம் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்குரிய கோஸ்ட்டும் வந்து கூடவா இருக்கும். அந்த டேப்லெட்டுகள் பாவிக்க நீங்க தொடங்குற நேரம். ஸோ அத கருத்துல கொள்ளணும்.